ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் நாட் நெசசரி. இப்படி ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த வாக்கியம் எப்படி முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ், இட் இஸ் நாட் நெசசரி, இது தேவையில்லை. இட் இஸ் நாட் நெசசரி எப்படி முடியணும்? இட் இஸ் நாட் நெசசரி டு கேதர் ஹியர், இங்கு ஒன்றாக கூடுவது தேவையற்றது. இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் மேலே இருக்கிறத அட்டாச் பண்ணி பாருங்களேன். இட் இஸ் நாட் நெசசரி, இட் இஸ் குட் டு ஈட் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் நாட் நெசசரி கால்குலேட்டிங் திஸ் ராங்லி, இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரே தப்பு. பொருத்தமாக இருக்கிறது கடைசி ஆப்ஷன் தான். இட்ஸ் நாட் நெசசரி டு கேதர் ஹியர், இங்கு ஒன்றாக கூடுவது தேவையற்றது. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் அண்ட் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா டெவலப் பண்ணும். கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். இப்படி ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது, கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இதோட மேட்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. as this is very important, concentrate on this, as this is very important. இது மிக முக்கியமாக இருப்பதால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணவும். மற்றதை அட்டாச் பண்ணி பாருங்கள், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ரிமூவிங் எஸ் ஃப்ரம் தி பாத், ஸோ மீனிங்லெஸ். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நான் கொடுத்துட்டேன். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தம், நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கொள்வேன். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய மீனிங். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்? ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தம் டு ஃபாலோ த ரூல்ஸ் கரெக்ட்லி, நான் எப்போதும் அவர்களை விதிகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் ஃபிட். லெட் மீ ஹெல்ப் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்கள். அந்த சென்டென்ஸுடைய முடிவு, அதாவது மீதி இருக்கிற வாக்கியம் எப்படி அமையும்? லெட் மீ ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் தி சொல்யூஷன், தீர்வை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஓகே, லெட் மீ ஹெல்ப் யூ. மற்ற ஆப்ஷன்ஸோடு நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்களேன், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இதில் இந்த கடைசி ஆப்ஷன், லெட் மீ ஹெல்ப் யூ இன் ஃபைண்டிங் அவுட் தி சொல்யூஷன், இது ஓரளவு கரெக்டாக வரும். செக் வெதர் ஹீ அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? செக் வெதர் ஹீ இஸ் ட்ராவலிங் இன் பஸ் ஆர் ட்ரெயின், அவர் பயணம் செய்து கொண்டிருப்பது பேருந்திலா அல்லது ரயிலிலா என்பதை செக் பண்ணவும். ஹோல்ட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்ஸில் கண்டக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஹோல்ட் ஆன் அப்படிமா, அப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் எப்படி முடியும்? 3 ஆப்ஷன்ஸுமே மேட்ச் ஆகுது பாருங்களேன். ஹோல்ட் ஆன், ஐ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட் டு எக்ஸ்பிளைன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என் ஃப்ரெண்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஹோல்ட் ஆன் கேர்ஃபுல்லி, இட் மே ஃபால் டவுன், கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கோங்க, கவனமாக பிடிச்சிக்கோங்க, இட் மே ஃபால் டவுன். ஹோல்ட் ஆன் லெட் மீ டேக் மை நோட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் லாஸ்ட் ஆப்ஷன்லையும் ஹோல்ட் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் ஆகிருக்கு. அந்த மிடில் ஆப்ஷன் நார்மலான வேர்பாக யூஸ் ஆகிருக்கு. டோன்ட் அட்டெண்ட் யுவர் எக்ஸாம், இப்படி ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது. எப்படி முடியும்? வித்தவுட் ப்ரிப்பரேஷன், தயாராகாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டாம். டோன்ட் அட்டெண்ட் யுவர் எக்ஸாம் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். மற்ற ஆப்ஷன்ஸ் கிராமட்டிக்கலி ராங். தெர் ஆர் நோ ரூம்ஸ், அறைகள் எதுவுமே இல்லை. தெர் ஆர் நோ ரூம்ஸ். எப்படி முடியும் இந்த சென்டென்ஸ்? ப்ரொவைட் அப்படின்னா கொடுக்கறதுக்கு, அவர்களுக்கு கொடுக்க அறைகள் எதுவும் இல்லை. தெர் ஆர் நோ ரூம்ஸ் டு ப்ரொவைட் தம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அப்படின்னு வாக்கியம் ஆரம்பிக்குது. இந்த வாக்கியம் எப்படி முடியும்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார் எவர், எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம். அதர் ஆப்ஷன்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்து சரியாக மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸ், மீதி என்ன சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.